தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட ஆலயங்களில் நடைபெற்ற அன்னாபிஷேக பூஜை, கும்பாபிஷேகம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே கற்பக விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் தலைமையில் யாகசாலையில் இருந்து கடம் புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்து விமான கோபுரத்தில் பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் தீபாராதனைகள் காண்பித்து பக்தர்கள் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கைலாசநாதர் கோவிலில் அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அன்னாபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு அன்னம் குறைவு ஒருபோதும் ஏற்படாது என்பது நம்பிக்கையாக உள்ளது. கைலாசநாதர் கோவிலில் 50 கிலோ அரிசியில் சமைத்த சாதம், தக்காளி, கத்திரிக்காய், பாகற்காய், திராட்சை உள்ளிட்ட 27 வகையான காய்கறி பழங்களுடன் கைலாசநாதருக்கு சிறப்பு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது. ஆண்கள், பெண்கள் என ஆயிரக்கணக்கானோர் கைலாசநாதருக்கு சாத்தப்பட்ட அன்னத்தை பிரசாதமாக உண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் இளங்கிலி அம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் உமையாட்சீஸ்வரர் சுவாமிக்கு ஐப்பசி மாத அஸ்வினி நட்சத்திரத்தையொட்டி அன்னாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் காய்கறி பழங்களால் பிரம்மாண்ட அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஆட்சீஸ்வரர் சுவாமிக்கு 200 கிலோ அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயம் அருகே யாக குண்டங்கள் அமைத்து காவிரி ஆற்றில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தத்தை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர கலசத்தில் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வளையப்பட்டி அடைக்கலம் காத்தார் ஐயனார் கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் பல்வேறு கலசங்களில் அடைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பூசாரிப்பட்டி ஸ்ரீ மந்தை முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நசாந்துப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள நள்ளி சித்தர் சண்முக சுவாமி கோயில் சிவயோக சித்த பீடத்தில் திருக்குடுமுழக்கு விழா மற்றும் குரு பூஜை விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோயில் வளாகம் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தோரண வாயில் கும்பாபிஷேகமும் ஆத்மலிங்க கும்பாபிஷேக விழாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
புதுக்கோட்டை ஆயுதப்படை வளாகத்தில் உள்ள செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழா விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித குடத்தினை தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.